இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1.5 கிலோ சிக்கன் எடுத்துக்குவோம். 75 கிராம் இஞ்சி போட்டுக்குவோம். 50 கிராம் பூண்டு போட்டுக்குவோம். சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். காஷ்மீர் மிளகாய் சில்லி பவுடர் 3/4 ஸ்பூன் போட்டுக்குவோம், ஏன்னா இது கலருக்காக. தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். சோம்பு பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிண்டி விட்டு 3/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 3/4 மணி நேரம் வச்சாலும் நல்லாயிருக்கும், 1 மணி நேரம் வச்சாலும் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும். இதுக்கு இந்த சிக்கனை வந்து தண்ணி ஊற்றாமல் வறுக்க போகிறோம். 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். பட்டை கிராம் 2 பட்டை 2 கிராம் போட்டு தாளிச்சுட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா பொரிய விட்டுக்குவோம். இது பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 8 பொருள் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் போட்ட உடனே நம்மளுக்கு சிறிதளவு உப்பு போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம். ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கிடணும், உங்களுக்கு ஃபுல்லாக கரைஞ்சிடும். உங்களுக்கு நல்லா வதக்கின பிறகு இந்த பக்குவத்தை பார்த்துக்குங்க. இந்த பக்கம் வந்த உடனே நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு பெரட்டி வச்சோம் சிக்கனை, அந்த சிக்கனை இப்போ எடுத்து கொட்டிக்குவோம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சோம்பு பவுடர், 1/4 ஸ்பூன் மிளகு பவுடர், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர். இதை போட்டு நல்லா கிளறிக்கிறணும். கிளறி விட்டு செத்த நேரம் மூடி வச்சிடணும். தண்ணி மட்டும் காரணத்தை கொண்டு ஊற்றக்கூடாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு சிக்கன் மசாலா பவுடரை கொஞ்சம் போட்டுக்கிறணும். போட்டு விட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. நெருப்பு எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுருந்துருப்போம், இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் இதை வதக்கி நல்லா எடுக்கணும். அப்போ தான் பெப்பர் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். நல்லா பாருங்கள், கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறணும். அப்பப்போ திறந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதை. இந்த பக்குவத்தில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரெஸ்டாரண்ட்டில் இது அதிகமாக கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.